ஒரிஜினல் ஐஃபோன் 2007ல மேனுஃபேக்சர் பண்ண ஐஃபோன் வந்து இப்போ வந்து ஆக்ஷனில் வரப்போகுதுங்க. அதாவது இந்த 2024 ஆக்ஷனில் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் அதோட காஸ்ட் எவ்வளோவா இருக்க போகுது, ஸோ இதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் வந்த ஃபோன் எவ்வளோக்கு போச்சுன்னு இந்த வீடியோவில் இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரேரஸ்ட் 4GB வெர்ஷன் ஃபோன் தாங்க ஆப்பிள் மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்திருக்குங்க இந்த 2024ல். இந்த ஃபோன் லான்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சீக்கிரமாகவே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க இந்த மாடலில் 2007ல். ஸோ ஏன் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஃபோனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்போ இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்களோ வித்தின் ஃபியூ டேஸில் வந்து இந்த ஃபோனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4GB ஒரிஜினல் ஐஃபோன் வந்து ஆக்ஷனுக்கு வந்தது. ஸோ அதுவும் வந்து சோல்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ எவ்வளோ ருபீஸ்க்கு சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $2 million சேல்ஸ் ஆயிருந்ததுங்க. இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா 1.15 crores வரைக்கும் இந்த ஃபோன் வந்து ஆக்ஷனில் சோல்ட் ஆயிருக்கு. 4GB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வாண்டடாக இருக்குங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு LCG ஆக்ஷனில் நடக்க போகுது. இதோட ஸ்டார்டிங் பிட்டு கேட்டாவே நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க போதுங்க. அதாவது $10,000 இதோட ஸ்டார்டிங் பிட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து $2 million வரைக்கும் போகும், இல்லை அதுக்கு மேலேயும் போகும்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. ஸோ நான் அந்த ஸ்டார்டிங் பிட் ரேட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா $10,000 அப்படின்னு சொல்லி. ஸோ $10,000 இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா $85,000 பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஸ்டார்டிங் பிட்டாக இருக்க போகுது. ஸோ 2007ல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ஐஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சொல்லியானா அது ஒரு கேம் சேஞ்சர் ஃபோனாக தாங்க இருந்தது இந்த டெக் வேர்ல்டில். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஃபோனுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க, முக்கியமாக ஐஃபோன் ஃபேன்ஸும் இருக்காங்க. ரேர் ஆன்டிக் கலெக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு வராங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரணும், ஏன் ஐஃபோனுக்கு வந்து இவ்வளோ ஹைப் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஐஃபோனுக்காக கிடையாது, இந்த மாடலுக்கு தாங்க. இந்த 4GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் வேரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேர் 4G வெர்ஷனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4GB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி ஃபியூ ஃபோன்ஸ் தாங்க அவைலபிளாக இருந்தது மார்க்கெட்டில். ஸோ அவங்க சடன்லி பார்த்தீங்கன்னா ஒரு 8GB வேரியண்ட்டில், அதாவது 8GB வெர்ஷனில் வந்து இந்த ஃபோனை எல்லாமே ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 4GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேராக தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வித்தின் ஃபியூ மந்த்ஸ் ஒரு ஃபியூ டேஸ் வந்து 8GB வெர்ஷனுக்கு அவங்க மாற்றிட்டாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், போன வருஷம் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ஐஃபோனில் இருக்க 4GB வெர்ஷன் வந்து சேல்ஸ் ஆயிருந்தது. அதாவது இந்தியன் மணியை பொறுத்த வரைக்கும் 1.2 crores வந்து இந்த ஃபோன் சேல்ஸ் ஆயிருந்ததுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஹோல்ட் ஆன ரெக்கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8GB வேரியண்ட் தாங்க. ஸோ அது வந்து $63,000 வந்து இந்த ஆக்ஷனில் சேல்ஸ் ஆனது. ஸோ அதெல்லாமே பீட் பண்ணி இந்த 4GB வேரியண்ட் வந்து $1.9 million வரைக்கும் ஆக்ஷனில் போயிருக்குங்க. ஸோ இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் 4GB வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணல, நிறைய ஐஃபோனோட ரேரஸ்ட் ஃபோன்ஸ் மற்றும் ரேரஸ்ட் கேஜெட்ஸ் வந்து இந்த ஆக்ஷனில் சேல்ஸ் பண்ண இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த 4GB வெர்ஷன். ஸோ நான் சொல்லிட்டு இருந்த இந்த ஐஃபோனில் இருக்கிற 4GB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து பேக் வந்து சீல்டாக இருக்குங்க. ஸோ ஒரு வாட்டி கூட இந்த 17 years வந்து இந்த பேக்கை ஓப்பனே பண்ணலங்க. ஸோ எப்படி லான்ச் பண்ணியிருந்தாங்கோ அதே மாதிரி தான் இந்த பேக்குள்ள இந்த டிவைஸ் இருக்க போதுங்க. நிறைய பேருக்கு ஆர்வமாக இருக்க போது அந்த பேக்குள்ள என்னென்ன கொடுத்துருந்தாங்க, அதாவது 2007ல் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த ஒரிஜினல் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க போதுங்க. ஸோ எல்லா பொருளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே அவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த ஐஃபோனில் இருக்கிற 4GB வெர்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காம கமெண்ட் சொல்கிறீங்க. ஸோ நிறைய பேர் ஒண்டர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4GB வெர்ஷன் வந்து $2 million வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐஃபோனில் இருக்க 4GB வெர்ஷனை பற்றி, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, Santosh signing off. Thank you for watching this, guys.